வானத்தின் கீழே பூமி மேலே வானவரே சுநாமமல்லா. வானத்தின் கீழே பூமி மேலே வானவரே சுநாமமல்லா. ரட்சிப்படைய வழி இல்லையே, இரட்சகரே சுவழியவரே வருவாய் தருணமிதுவே. அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே உன்னை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53 அதிகாரம் 8 இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார், அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார், என் ஜனத்தின் மீறுதலை நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். கிட்டத்தட்ட 700 வருஷங்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் உரைத்த ஏசாயா தீர்க்கதரிசனுடைய வார்த்தைகள் எவ்வளவு அழகாக நிறைவேறி இருக்கிறது என்று பாருங்கள். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார், அவர் மீது நியாய விசாரணை நடைபெற்றது, ஆனால் நீதி கிடைக்கவில்லை. அநியாயமான தீர்ப்புதான் அந்த நியாய விசாரணையிலே கிடைத்தது. அவர்கள் அவரை கொலை செய்ய வேண்டும் என்று விரும்பினார்கள், அவரை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் நியாய விசாரணை நடைபெற்றது. அவரை நீதியின்படி விடுதலை செய்திருக்க வேண்டும், ஆனால் அவர் மீது அவர்கள் பொய்க் குற்றங்களை சாட்டி பொய் சாட்சிகளை ஏற்படுத்தி அவரை கொலை செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். அநேகர் பொய்ச்சாட்சி சொல்லியும் ஒன்றும் ஒவ்வவில்லை. அவர்கள் அவரை பிலாத்துவனிடத்திலும் ஏரோதுவனிடத்திலும் கொண்டு சென்றார்கள். அவர்கள் அவரை விசாரித்தும் அவரிடத்திலே ஒரு குற்றமும் காணவில்லை. பிலாத்து கூறும்போது, இந்த நீதிமானிடத்திலே நான் ஒரு குற்றமும் காணவில்லை என்று அறிக்கை செய்கிறவனாக இருந்தான். பிலாத்து அந்த ஜனங்களை பார்த்து, நீங்கள் உங்கள் சட்டதிட்டங்களின்படி அவரை விசாரித்து தண்டனை கொடுங்கள் என்று சொன்னான். அவர்களோ, ஒரு மனிதனையும் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க எங்களுக்கு அனுமதி இல்லை என்று அவர்கள் சொன்னார்கள். ஆகவே அவரை மரணத்திற்குள்ளாக தீர்க்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்துதான் இந்த நியாய விசாரணை செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் மரண தண்டனை பெற அவர் குற்றம் ஒன்றும் செய்யவில்லை. அவர் பாவமற்றவராக, குற்றமற்றவராக, களங்கமற்ற பரிசுத்தராக வாழ்ந்து காட்டினார். பிலாத்து அவரை வாரினால் அடித்து நான் விடுதலை செய்வேன் என்று சொல்லி அவரை வாரினால் அடித்தான். ஆனாலும் அவர்கள் ஜனங்களை ஏவிவிட்டு, இவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்டார்கள். பரபாஸ் என்னும் பெயர் போன ஒரு கள்ளனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பதிலாக விடுதலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அவன் பரபாசை விடுதலை செய்து இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படிக்கு அவன் ஒப்பு கொடுத்தான். குற்றமில்லாத தேவகுமாரன் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு குற்றவாளியாக மரித்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அந்த சந்ததி அவரை அசட்டை பண்ணி வேண்டாம் என்று கூறினது. ஆனால் அவர் நம் பாவங்களுக்காக அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டு மரித்தார் என்று விசுவாசிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு இலவசமாய் வழங்கப்படுகிறது. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகிறார்கள். நீங்களும் அவ்வாறே ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது. ஆமேன்.